அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளியை கட்டுபவனுக்கு நாளை மறுமையில் சுவனத்தில் அவனுக்காக ஒரு மாளிகையை அல்லாஹ் எழுப்புவான் என்ற நபிமொழிக்கிணங்க அல்லாஹுவின் ஆலயங்களை நிர்மாணிக்க உள தூய்மையுடன் உதவும் நல்லவர்களையும் நற்பணியாற்றும் நாணயமிக்க இயக்கத்தையும் நாராச நடையில் இந்த பொய்யர்கள் விமர்சிப்பதுடன் மத்திய மாநில உளவுத்துறையினரை உசித்துவிடும் பரிதாப நிலையை பாருங்கள். பள்ளி நிர்மாணத்துக்கு வசூலாகும் பணத்தில் பாதியை செலவழிப்பார்கள், பாதியை அமுக்கிக் கொள்ளுவார்கள் என்று எந்த ஆதாரமும் இல்லாமல் புலம்பும் இந்த பொய்யர்கள் தான் தம்மை பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். ஜாக்குடைய மாவட்டத்தின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பலர் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இவங்க கையில பள்ளிவாச போனா, நான் சட்ட ரீதியா உள்ள விஷயத்துக்கு அப்புறம் வர்றேன், இவங்க கையில பள்ளிவாச போனா அது என்ன கதிக்கு ஆளாகும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு என்று இந்த ஜாக் இயக்கம் எந்த வழிமுறையை கையாளுகிற உளவுத்துறை ஒழுங்கா குறிக்கணும். மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை இருந்தால் அவர்கள் தெளிவா நான் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களை நீங்கள் குறிக்க வேண்டும். இனிமே இந்த ஜாக்கை நாங்கள் விடுறதா இல்லை. இந்த ஜாக்கு செஞ்ச சட்ட மீறல்களுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கல என்று சொன்னால் அதுக்காக ஒரு போராட்டம் நடத்தி அவர்களை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் துணை நிற்கிறார்கள் என்ற அளவுக்கு நாங்கள் இதை கொண்டு போவோம். இந்த ஜாக் என்ன பண்ணார் தெரியுமா? அதனுடைய தலைவர், அதனுடைய நிர்வாகிகள் வெளிநாடுகளில் இருந்து பணம் வாங்குவது. எப்படி வாங்குவது? சட்ட விரோதமாக வாங்குவது, ஹவாலாவில் வாங்குவது, உண்டியலில் வாங்குவது. வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் சட்டத்துக்கு எதிரான முறையில் நாங்கள் பள்ளிவாச கட்ட போறோம் என்று சொல்லி அவர்கள் பணத்தை திரட்டுவார்கள். 20 லட்சம் ரூபாய் திரட்டினால் 10 லட்சம் ரூபாயில் பள்ளியை கட்டிவிட்டு 10 லட்சம் ரூபாயை அமுக்கிக் கொள்வார்கள். இப்படி ஊழல் செய்வதற்காக எங்கேயாவது பள்ளி கட்டணுமா பள்ளி கட்டணுமா பள்ளி கட்டணுமா என்று அலைந்து கொண்டே திரிவார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை எழுப்புவதற்காக வேண்டி கெஞ்சி கூத்தாடி கையேந்தி அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் உழைக்கிறோம். எதற்காக வேண்டி? எதற்காக? நாளை மறுமையிலே அல்லாஹ் மாளிகை எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை ஒருவன் எழுப்பினால் நாளை சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு இல்லத்தை எழுப்புவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்களை கொள்ளையடித்து வந்திருக்கிறார்கள். உண்டியலில் பணம் கொண்டிருக்கிறார்கள். உளவுத்துறையை எல்லாம் கண்காணிக்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை உளவுத்துறைக்கு காட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய கயவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? ஒரு ஈமான்தாரியாக இருக்க முடியுமா? அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் நிதானியுங்கள். இவன் பின்னால் நீங்கள் போகிறீர்களே, நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.